எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்கும். நமக்கு கடவுள் எப்பவுமே நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரங்களில் கூட நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் நடக்குதா? நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக அமையாது. நிறைய நேரங்களில் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக அமையும். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றது இன்னொரு கேள்வி. அதை தாண்டி கடவுள் இருந்தாலும் இல்லாட்டியும் நிறைய நேரங்களில் நமக்கு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம பார்க்குற எல்லா விஷயமும், பார்க்குற கோணமும் நமக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம எண்ணங்களுக்கு எட்டி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நேரங்களில் நம்மளை மாற்றி நம்மளை வேறு திசையில் ஓட ஆரம்பிச்சிடும். என்னப்பா புரியாத மாதிரி பேசுகிற, ஆனால் இதை புரிஞ்சுக்கிற இங்கே ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில், அழகான காலத்தில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷங்க. எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்ககிட்ட பேசும்போது, உங்ககிட்ட உரையாடும் பொழுது, இந்த மாதிரி ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தில் உங்கள் சந்தோஷத்தையும் என்னால் உணர முடியுது. இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் இந்த பாட்காஸ்ட் எபிசோட் எல்லாமே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் முழுக்க என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்மைல் வரணும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட். நம்மளுடைய பாட்காஸ்ட்டை இப்போ வரைக்கும் 63% பக்கத்தில் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தால் கூட இன்னொரு விதத்தில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணும்போது நம்ம உங்களை மாதிரி நிறையா நண்பிகளை ரீச் அடைய செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே பிறக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ளீஸ் எந்த பாட்காஸ்ட் ப்ளேட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸ் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் கொடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மணி, ஆர்ஜே மனோ ஃபேமிலி. அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி திருப்பி வரக்கூடிய நம்ம நண்பியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா 10,000க்கும் மேற்பட்ட நண்பிகள் நீங்களும் ஒருத்தவங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு அது உந்துதலாக கொடுக்குது. இதில் கிடைக்கக்கூடியது உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் கேட்குறவங்க நிறைய பேர் சேர்ந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய நேரங்களில் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய மெசேஜஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு எழுதி அனுப்பலாம். ஏன்னா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் கூட பேசலாம். ஆல்ரைட், நிறைய பேசியாச்சு. நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனால் குவிக்காக நம்ம குட்டி ஸ்டோரிக்குள்ளே போனால் தானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த குட்டி ஸ்டோரி எபிசோட் ஒரு டிப்ஸ் எபிசோடு, ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோடு அப்படி போயிட்டே இருப்போம். நம்ம அந்த டிப்ஸ் எபிசோடில் நிறைய டிப்ஸ் பார்ப்போம். குட்டி ஸ்டோரி மூலமாக ஒரு மாரல் ஸ்டோரி நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா த லேசி மேன் அண்ட் த காட்ஸ் பிளான். லேசி மேன், ஒரு சோம்பேறி மனிதனோட வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம், எப்பயும் போல் எந்த கதையும் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நாளில், ஒரு நேரத்தில் ஒரு சோம்பேறியான மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதுவும் எடுத்தாலும் சோம்பேறித்தனம் தான். எந்திரிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவார். தன்னை தேடியெல்லாம் வரணும், தான் படுத்த இடத்துலேருந்தே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு மனிதர். கண்டிப்பாக நண்பிகள் நீங்கள் எல்லாரும் நான் அப்படி கிடையாதுன்னு தெரியும்.
இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம அறியாமல் லேசி ஆகிடுவோம். அப்போது அந்த ஒரு குணம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்கும்போது உண்மையிலேயே காமெடியாக தானே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை உள்ளே போட்டு அமுக்கும் அந்த சோம்பேறித்தனம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவார். நான் இதுக்கு கையில் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர் தான் அவர். ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாள் சரி நம்ம எதாவது சாப்பிடணுமே, என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே தோணியிருக்கு. ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு பயங்கர பசியில் வேற இருந்திருக்கிறாரு. சரி நம்ம என்னத்தை சமைச்சிக்கிட்டு, இன்றைக்கி நமக்கு வர வேண்டிய வேலைக்காரங்க வேறு வரல, நம்மளுக்கு ஊட்டி விடக்கூடிய அம்மா அப்பாவும் வெளியில் போயிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்து தோட்டத்தில் பார்க்குறாரு. பயங்கரமாக பழங்கள்லாம் பூத்து தொங்குது, அப்படியே கொளுத்த பழங்களாக தொங்குது. ஓகே நம்ம ஏன் அதை போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாராவது இருக்காங்களா, யாராவது அதை பாதுகாத்துட்ருக்காங்களா, நம்ம போனால் நம்மளை போட்டு வெளியே இழுத்துருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு சுற்றி முற்றி பார்த்து மெதுவாக அப்படி ஸ்னீக்கின் பண்ணுறாரு. மெதுவாக பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போய் ஒரு ட்ரீயை பார்க்குறாரு. ஆஹா, இந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கே, அப்போ நம்ம இந்த பழத்தை திருடிட வேண்டியதான் அப்படின்னு டக்குன்னு அந்த மரத்தில் வேகமாக ஏறுறாரு. ஏறி அந்த பழத்தை பிடுங்க போகிறாரு. அந்த நேரத்தில் அந்த தோட்டத்தோட முதலாளி, அந்த ஃபார்மர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு பெரிய கம்பை தூக்கிட்டு விரட்டுறாரு. ஏன்டா டே யாரா நீனு அப்படின்னு விரட்டுறாரு. ஒரு பெரிய கம்பு தடி எடுத்துகிட்டு விரட்டும் போது உடனே நம்ம ஆள் பயங்கரமாக பயந்து பயங்கரமாக ஒரு ஓட்டத்தை பிடிக்கிறாரு. பார்த்துக்குங்க, ஒலிம்பிக்கில் கூட வின் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடித்து பிடிச்சி ஓடி ஒரு இடத்துல போயிட்டு ஹைட் ஆகிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் ஓகே அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே வேகமாக உள்ள ஊடுருவி அதில் போகிறாரு. அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு அருமையான அவர் மனசை சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமாக அவர் எடுத்துக்கிறாரு. நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அங்கே பார்க்குறாரு, அங்கே ஒரு நரி இருக்குது. தேர் வாஸ் அ ஃபாக்ஸ். ஒரு நரி இருக்குது. அதுக்கு 2 லெக்கு தான் இருக்குது. 2 கால் மட்டும்தான் இருக்குது. பயங்கர கம்முன்னு ஒரு பெரிய ஒரு கருங்கும்முனான ஒரு காடு. அந்த அளவுக்கு வெளிச்சமே இல்லாத இடத்துல அந்த நரியை பார்க்குறாரு. அந்த நரிக்கு 2 கால் தான் இருக்குது. ஐயையோ பாவமே. அதுவும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 2 காலை வச்சு இழுத்து ஹாப்பியாக நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே அந்த மனிதனுக்கு குத்துன மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது, 2 காலை வச்சுட்டு எப்படி தாண்டா இது நடக்குது, என்ன தாண்டா பண்ணுது, எப்படி இது உயிரோடு இருக்குது, இதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், எப்படி வேட்டையாடும் அப்படின்னு பல கேள்வி இவருக்கு வருது. எப்படி அந்த நரியால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, அப்படி இருந்தாலும் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பெரிய டவுட்டு. அந்த டவுட்டோடையே அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. சடனாக பார்த்தோம்னா ஒரு பெரிய லைன் வா அப்படின்னு ஃபாக்ஸை நோக்கி, அந்த நரியை நோக்கி ஒரு பீஸ் ஆஃப் மீட்டோட, அது வாயில் ஆல்ரெடி ஒரு 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 பெரிய கறி துண்டு இருக்குது, எதையோ அனிமலை அடித்து தின்ன மிச்ச துண்டோட அந்த நரியை நோக்கி மெதுவாக நடந்து வருது. அப்போ எல்லா அனிமலுமே, ஈவன் லேசியான மனிதனே இந்த சிங்கத்தை பார்த்து வேகமாக மரத்தில் ஏறி இன்னும் எவ்வளோ உயரம் போக முடியுமோ அவ்வளோ உயரம் போயிட்டாப்புல. ஆனால் இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த 2 கால் உள்ள நரி நகரவே இல்லை. அது பாட்டுக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது. அவர் நினச்சிட்ருக்காரு, ஒரு வேளை இதுக்கு 2 கால் தானே இருக்குது, இதனால் ஓட முடியலையோ, பயந்துட்டு அப்படியே உட்காந்துருச்சோ அப்படின்ற மாதிரி அவர் சர்ப்ரைஸ் பண்ணி என்ன தான் நடக்க போகுது, என்ன ஒரு திகிலாக இருக்கே அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடையும் ஆதங்கத்தோடையும் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அந்த லைன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பீஸ் ஆஃப் மீட் வாயில் வச்சுருந்துச்சுல, அந்த ஒரு கறி துண்டை அந்த ஃபாக்ஸுக்கு, அந்த நரிக்கு கொடுத்துட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த ஒரு மனிதனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னடா இது, கடவுள் இப்படி ஒரு அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரே, அந்த நரிக்கு அவ்வளோ ஒரு 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 சந்தோஷம் கிடச்சிருக்கு பாரு, அது சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு லயனே வந்ததுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போதே, கடவுள் எவ்வளோ பெரிய ஆள்ரா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவர் ஒரு பிளானை அவருக்கு வகுக்கிறாரு. அவர் தான் சோம்பேறியாச்சே,
ஓகே அது மாதிரி தான் நம்மளும் நரி மாதிரி தானே, அதுக்கு கால் இல்ல நடக்க முடியல, நம்மளுக்கு கால் இருந்து நடக்க முடியல, நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், அப்போ நமக்கு கடவுள் உதவுவார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கடவுள் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்கிற மாதிரி தனக்கும் ஊற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நமக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்க, இது எப்படி நடந்துச்சோ இந்த கதையில் அதே மாதிரி நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தெருவில் வர்றவங்க போகிறவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க. 2 நாள் ஆச்சு, யாருமே கொஞ்சம் கூட ஃபுட்டோ எதுவும் தரலை. அவரால் பசியை தாங்க முடியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திச்சு ஓடிட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு கோயிலை நோக்கி ஓடுறாரு கடவுளை கேட்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்படி போகிற வழியில் ஒரு ஒரு வைஸ் பர்சன், ரொம்ப அறிவாளியான ஒரு முனிவர் மாதிரியான ஒரு திறமையான ஆளை பார்க்குறாரு அவர் போகிற வழியில். அவர்கிட்ட போய் சொல்கிறாரு என்னென்னலாம் நடந்துச்சு. ஐயா இப்படி நடந்துச்சு, நான் போனேன், நிறைய பார்த்தேன், கடவுள் இப்படிலாம் கடவுள் அவங்களுக்கு பண்ணும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு. அப்போது அந்த அறிவாளி சொல்கிறாரு, அட அறிவாளி மனிதா, கடவுள் அவருடைய கருணையை அந்த ஊனமுற்ற நரிக்கு காமிச்சாரு, ஆனால் அதே கருணையை உனக்கு காமிக்க மாட்டாருன்னு கேட்குறியே, உனக்கு ஒன்று புரியுதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியலைங்கய்யா, நீங்களே சொல்லுங்களேன், அது ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு துரோகம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு அந்த ஒரு துறவி சிரிச்சுக்கிட்டே அமைதியாக பதில் சொல்கிறாரு, உண்மைதான், கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சுருப்பாரு, எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்குது, நீயும் அந்த கடவுளோட ஒரு பிளானில் இருக்க. பட் ஆனால் மகனே, நீ அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. கரெக்டாக நீ புரிஞ்சிருந்தேன்னா இந்த மாதிரி பண்ண மாட்ட. அவர் உன்னை ஃபாக்ஸ் மாதிரி இருக்க வைக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஒரு ஊனமோ இல்லை எதுவும் கொடுக்கல, ஊனமே கொடுத்தாலும் நீ உழைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் உன்னை லயன் மாதிரி இருக்க சொல்கிறாரு, நீ உழைச்சி முடியாதவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது, ஓ அந்த மாதிரியும் கதை இருக்கோ, அப்படி நம்ம எடுத்துக்கலாமோ. எவ்வளோ அருமையான ஒரு முடிவு பாருங்கள். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நிறைய நேரங்களில் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நமக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு சாபம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நிறையா நேரங்களில் நமக்கு கடவுள் எப்பயுமே உதவி செய்யலை, நம்மளை கஷ்டப்படுத்த தான் செய்கிறாரு அப்படின்னு நம்ம எப்பயுமே நெகட்டிவ் வேலை தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலையும் நம்மளை நினச்சி சந்தோஷப்பட, நம்மளை நினச்சி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான வாழ்க்கை எண்ணங்களை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கிடையாது. ஐடென்டிஃபையே பண்ணாலும் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறது கிடையாது. நம்மளை விட எத்தனை பேர் எத்தனை இடங்களில் எவ்வளவு கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது எல்லா விஷயத்துலையும் இல்லைனா கூட முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை கரெக்டாக அமைச்சுக்கணும். பாசிட்டிவான விஷயங்களை பாசிட்டிவான நேரத்தில் நம்ம ரைட் சாய்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும். அதை விட்டுட்டு நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டு எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு அப்படியே நம்மளை அறியாமலே கடவுள் கொடுக்கறது எல்லாத்தையுமே தப்பாக எடுத்துக்கிட்டு, கடவுள் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது என்ன விதத்திலங்க நியாயம்? இதுதாங்க கருத்து. அருமையான கருத்து. எனக்குமே ரொம்ப ஆழமாக புரிய வந்தது. சில நேரங்களில் கஷ்டங்கள் நம்மளை துரத்த ஆரம்பிக்கும். நிறைய நேரங்களில் என்னடா இப்படி ஆயிடுச்சே, எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நேரங்களில் யோசிப்பேன். கடவுள் நம்மளுக்கு எதையுமே கருணையே காட்ட மாட்டார். நான் தான் ஒஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் திங்கிங் வரும். ஆனால் இந்த வாழ்க்கை உங்கள் கூட பேசக்கூடிய வாழ்க்கை, இன்றைக்கி உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடிய வாழ்க்கை, நிம்மதியான ஒரு குடும்பம், நிம்மதியான சாப்பாடு, நல்ல வேலை, நல்ல நல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குடும்பம், கவலைகள் இல்லாமல் இல்லை, கவலைகள் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க கடவுள்
நமக்கு நல்லது தானே குடுத்துருக்கிறாரு அப்படின்னு நெனச்சு மாத்தி திங்க் பண்ணி பார்த்தேன். அப்படியே எல்லாமே மாறுற மாரி இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மாற்றத்த ஏற்படுத்தும். நம்ம எப்ப பார்த்தாலும் நெகட்டிவிட்டிய நம்ம மனசுல உள்ள புகுத்திக்கிட்டு, நெகட்டிவான எண்ணங்கள மட்டுமே நெனச்சுக்கிட்டு, எல்லா இடங்கள்லயுமே நம்மள நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டு, நம்மள சுத்தி இருக்கவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டு, வாழ்க்கையில உள்ள நல்ல விஷயங்களையும், நம்ம வாழ்க்கையில உள்ள அருமையான விஷயங்களையும் பார்க்க தவறும்போது, இந்த வாழ்க்கை ரொம்ப சுமையா தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? அடுத்த வாரம் சூப்பரான டிப்ஸ் எபிசோட உங்கள வந்து மீட் பண்ண போறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. ஏன்னா அதுக்குள்ளயும் முடிச்சுட்டேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பா, சந்தோஷமா, செம்மையா அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மனோ. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். நீங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நம்பி. அது மட்டும் இல்லாம நீங்க ஆப்பிள்லயும், ஸ்பாட்டிஃபைலயும் லிசன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், அடுத்த எபிசோட் என்ன பண்ணலாம் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை இது ஏற்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்றேன். நீங்கள் ஏன் மெசேஜ் பண்ணக்கூடாது? ஐ ஆம் வெயிட்டிங். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.